இல்ல புரியல. உங்க மேட்ச நாங்க பார்க்குறப்ப, எப்பயுமே கையில பிபி டேப்லெட்டோடயே பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? என்ன இது? ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச, இவ்ளோ த்ரில்லிங்கா கொண்டு போய் ஜெயிக்கணுமா? அப்படின்னு சென்னைட்ட நம்மளே கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த வகையில மேட்ச் பயங்கர த்ரில்லிங்கா போச்சு. ஸோ மும்பை சென்னை மேட்ச் எப்படி போச்சு? யார் நல்லா விளையாண்டாங்க? அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. டாஸை ஜெயித்தது சென்னை. பவுலிங் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு ருத்ராஜ் வாங்கிட்டாரு. ஆனால் ஸ்கைகிட்ட கேட்குறப்ப நாங்கள் பேட்டிங் விளையாடணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா டாஸ் 2 அணிக்குமே சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு. பவுலிங் போட ஆரம்பித்தாங்க இல்லையா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா கலில் ஒரு பெஸ்ட் அடிஷனாக டீமில் வந்து சேர்ந்துருக்கிறார். என்ன தான் தீபக் சஹார் டீமை விட்டு போனால் கூட அவருக்கு பதிலாக ஒரு தரமான பிளேயர் எடுத்திருக்கிறாங்க சென்னை. இன்னொன்று ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 தரமான விக்கெட்டை தூக்கிட்டார். அதில் ஹிட்மேன் ஒரு ஆள் அவரை வந்து 0ல் தூக்கிட்டாரு. அவர் 18th முறையாக டக் அவுட் ஆகிட்டு இருக்கிறாராம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பெருமையாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று நூர் அகமது என்ன பால் போடுறாரு, அவருடைய பாலை யாருமே ரீட் பண்ணவே முடியலை. அவர் வந்ததுக்கு அப்புறமா சென்னை அணி ஒரு மிகப்பெரிய டைனமிக் சேஞ்சஸையே பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் ஜடேஜா, இன்னொரு பக்கம் நூர் அகமது, அப்புறம் நம்ம அண்ணன் அஸ்வின் அப்படின்னு 3 பேருமே ஸ்பின் சோக் பண்ணி கசக்கிட்டாங்க. ஆனால் அஸ்வின் ரொம்ப முக்கியமான விக்கெட் எடுத்தார். வில் ஜாக்ஸ் விக்கெட்டை எடுத்தார். இவர் தான் போன வாட்டி பெங்களூர் டீமுக்கு தரமான ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருந்தார். ரஷீத் கானே பந்தாடிக்கிட்டு இருந்தார். ஸோ என்ன பிரச்சனைனா ஒரு கட்டத்துக்கு மேலே விக்கெட்ஸ் எல்லாம் டக்குன்னு போன காரணத்தினால ரன்ஸ் ரொம்ப சரிஞ்சிருச்சு. ரன் ரேட் ரொம்பவே கம்மியாக போயிடுச்சு. ஆனால் கூட 130 இல்லாட்டி கம்மியாக தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறப்ப நம்ம பையன் தீபக் சஹார் அந்த டீமுக்கு போய் கிட்டத்தட்ட 28 ரன் சரக்குன்னு அடித்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா 188 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். அது மும்பைக்கு ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ரன்னை கொடுத்துருச்சு. நம்ம சைடில் பார்த்தீங்க, சென்னை சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமது 4 விக்கெட் எடுத்திருந்தார். கலீல் அகமது 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. சரிப்பா, ஈஸியான டார்கெட்டு தானே, சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறப்ப தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக ருத்ராஜ் ஓப்பனிங்க்கு வந்துடுவார். அவர் கூட கான்வி வரப்போகிறாரா ரச்சின் வரப்போகிறாரான்னு எதிர்பார்க்கும்போது ருத்ராஜை காணும், திரிபாத்தி வந்துட்டார். சரி திரிபாத்தி வந்துட்டாரு, ரொம்ப பயங்கரமாக ஆட போகிறாருன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சொற்பரன்லேயே அவுட் ஆகிட்டார். இது டீமுக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான ஸ்டார்ட்டை கொடுத்துருந்துச்சு. ஆனாலும் ருத்ராஜ் வந்தார். வந்து அந்த கிளாசிக்கான ஆட்டத்தை ஆடுறாரு பாருங்க, அப்படியே கவர்ஸ்லேயே 6 அடிக்கிறது, அப்படியே மெல்லமாக தொட்டு 4 ஆக்குறது அப்படின்னு ரொம்ப சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தார். குறிப்பாக ஒரு புது அப்ரோச் அவர் கையாண்டார். அதன் காரணமாக தான் 203 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிக்கிட்டு இருந்தார். 50 வேற போட்டுட்டாரு. சரி ஓகே, நல்லா போய்கிட்டு இருக்கே, அப்போ ஈஸியாக ஜெயித்துருவாங்க போலேன்னு நினைக்கிறப்ப தான் அடுத்தடுத்து விக்கெட் உள்ள ஸ்டார்ட் ஆகுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா 9.3 ஓவர்ஸில் கிட்டத்தட்ட 95 ரனில் 2 விக்கெட் தான் போயிருந்துச்சு சென்னைக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டியூபே அவுட் ஆனார். அங்கேருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 42 ரன் அடிக்கணும் 35 பாலுக்குன்னு கொண்டு விட்டுட்டாங்க. இதை பார்க்குறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அந்த அவுட் ஆனதில் கூட டூபே கூட பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணி அடித்தார். 6 லைனில் போய் கிட்டத்தட்ட 6 போகிற மாதிரி தான் கேட்ச் ஆச்சு. ஆனால் தீபக் ஹூடா, சாம் கரன் இவங்கெல்லாம் ரொம்ப மோசமாக அவுட் ஆகிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஸ்கையை பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு தரமான பவுலிங் சேஞ்சை கொண்டு வந்தார். விக்னேஷை எங்கே இறக்கணுமோ அங்கே இறக்குனாரு. அதே மாதிரி வில் ஜாக்ஸுக்கு ஓவர் கொடுத்தது, சாட்னர் ரொட்டேட் பண்ணது, குறிப்பாக நமந்திருக்கெல்லாம் ஓவர் கொடுத்து அவருக்கு பவுலிங் போட தெரியும் அப்படின்னு காட்டினது அப்படின்னு ரொம்ப சூப்பரான கேம் அப்ரோச் பண்ணார் ஸ்கையு. அந்த நேரத்தில் தான் நமக்கு பிபி மாத்திரை தேவைப்பட்டுச்சு. நல்ல வேலை ரச்சின் ரவீந்திரா ஒரு சைடு ஆங்கரோல ஆடிக்கிட்டே இருந்தார். அதன் காரணமாக ஒரு சைடு விக்கெட் போனால் கூட அவர் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் ஜடேஜா நல்ல ஒரு அப்ரோச்சாக பாசிட்டிவாக ஆடிக்கிட்டு இருந்தார் கூட. ஆனாலும் கடைசி நேரத்தில் தலை வரணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா ஃபேன்ஸுக்கும் இருந்துச்சு. அது அவர் காதில் விழுந்துச்சோ என்னன்னு தெரில. நான் விக்கெட்டை கொடுத்துட்றேன், அவர் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அப்போ தான் தலை என்ட்ரி. அப்படி வரச்சில் நீ பொட்டு வச்ச தங்க கோட அப்படிங்கிற பாட்டு ஓடிச்சாலேன்னு தெரியல. கடைசியில் ஒரு 6 அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு ரச்சின் ரவீந்திரா. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் அந்த விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிறவர் 3 விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. ஆனாலும் சென்னை 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்துட்டாங்க. நூர் அகமதுக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. ஏன்னா 4 விக்கெட் எடுத்தார், நல்ல ரன் ரேட்டில் பவுலிங் போட்டார். ஒரு விஷயந்தான், இந்த மேட்சை சென்னை ஜெயித்திருந்தா கூட சின்ன சேஞ்சஸ் அடுத்த மேட்சுக்கு பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமாங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஒருவேளை கான்வே வந்தால் சென்னையோட பேக் டீம் இன்னும் டிப்த்தாக போகும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி எல்லிஸு பெருசாக பவுலிங் போடலை, நிறைய ரன் கொடுத்துட்டாரு. சாம் கரனுக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்தீங்க, 13 ரன் கொடுத்துட்டாரு. பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாரு. ஸோ இவங்க 2 பேரில்
ஒருவேளை எல்லிஸ்க்கு பதிலாக கான்வேயும் சாம்கனுக்கு பதிலாக பத்ரனா வந்து நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சென்னை ஜெயித்த காம்பினேஷனை எந்த காலத்துலையும் மாற்றினதா சரித்திரமே கிடையாது. ஸோ அடுத்த மேட்சுக்கு இதே மாதிரி தான் போவாங்க. இப்போதைக்கு வின் பண்ண சந்தோஷத்தில் இருக்கிறாங்க சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.